திமுக மீதான ஊழல் புகார்கள் கற்பனையா? 6 லட்சம் கோடி ரூபாய் ஊழல் குற்றச்சாட்டுகள் பற்றி சிபிஐ விசாரணைக்கு ஆணையிட தயாரா என்று பாமக தலைவர் அன்புமணி கேள்வி எழுப்பியுள்ளார். திமுக மீதான ஊழல் குற்றச்சாட்டுகள் அனைத்தும் கற்பனையானவை என்று அவற்றை இதுவரை யாரும் நிரூபிக்கவில்லை எனவும் முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார். இது நகைமுரணின் உச்சம் என்று அன்புமணி கூறியுள்ளார். அகராதியில் ஊழல் என்ற சொல்லுக்கு மிகவும் பொருத்தமான இன்னொரு சொல்லை சேர்க்க வேண்டும் என்றால் அது திமுகவாகவே இருக்கும் என்று அன்புமணி குறிப்பிட்டுள்ளார். 888 கோடி ரூபாய் பணி நியமன ஊழல், 4½ ஆண்டுகளில் 1.80 லட்சம் கோடி ரூபாய் மணல் கொள்ளை, 1020 கோடி வர்த்தக ஒப்பந்த ஊழல், 1240 கோடி நெல் கொள்முதல் ஊழல், 5 ஆண்டுகளில் 75,000 கோடி மின் கொள்முதல் ஊழல் என வரிசையாக 10 ஊழல் குற்றச்சாட்டுகளை அன்புமணி பட்டியலிட்டார். அதற்கான ஆதாரங்கள் இருக்கும் நிலையில் ஆரம்பகட்ட விசாரணை 180 நாட்களுக்கு நடத்தப்படும். அதன் பிறகே வழக்கு பதிவு செய்வது குறித்து முடிவெடுக்க முடியும் என்று கூறி வழக்கு பதிவு செய்வதற்கு திமுக அரசு தாமதித்து வருவதாக அன்புமணி குற்றம் சாட்டியுள்ளார். திமுக அரசில் 7 அமைச்சர்கள் மீதான ஊழல் வழக்குகள் விசாரணை நீதிமன்றங்களில் தள்ளுபடி செய்யப்பட்டது செல்லாது என சென்னை உயர்நீதிமன்றம் தானாக முன்வந்து தீர்ப்பளித்ததாகவும், ஊழல் செய்வதிலும் அதிலிருந்து தப்புவதிலும் திமுகவினர் வல்லவர்கள் என்பதற்கு இதுவே சான்று என்றும் அன்புமணி விமர்சித்துள்ளார். திமுக அரசு ஊழலே செய்யவில்லை என்றால் 6 லட்சம் கோடி ரூபாய் ஊழல் குற்றச்சாட்டுகள் குறித்து சிபிஐ உள்ளிட்ட விசாரணை அமைப்புகளின் மூலம் விசாரணை நடத்த ஆணையிட வேண்டும். இதை செய்ய திமுக அரசு தயாரா என்று அன்புமணி கேள்வி எழுப்பியுள்ளார்.